2026ஆம் ஆண்டின் 12 ராசிகளுக்கான காதல் வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாச ஸ்ரீயின் வணக்கம். காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி காதல், ஈர்ப்பு மற்றும் திருமண வாழ்க்கை ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள குறிப்பிட்ட கிரகங்களும் வீடுகளும் சார்ந்தே அமைகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தின்படி அன்பு மற்றும் காதலின் முக்கிய கிரகம் சுக்கிரன் ஆக கருதப்படுகிறது. மேலும் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் வீடும் 5ஆம் வீடும் அன்பு மற்றும் காதலைக் குறிக்கும் முக்கிய வீடுகளாக ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஜோதிடப்படி ஒரு ஜாதகத்தில் லக்கினத்திற்கு 5ஆம் வீடு காதல், ஆர்வம் மற்றும் மன விருப்பங்களை குறிக்கும் வீடாகும். 7ஆம் வீடு திருமணம் மற்றும் கூட்டாண்மையை குறிக்கும் வீடாக கருதப்படுகிறது. காதலும் கிரகங்களும் என்ற தொடரில் கிரகங்கள் காதல் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை முன்னதாகவே வீடியோகளில் விரிவாக பார்த்துள்ளோம். 2026ஆம் ஆண்டு காதல் ஜோதிடத்தின் அடிப்படையில் பல ராசிகளுக்கு காதல் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனைகள், புதிய உறவுகள் மலரும் வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் சிலருக்கு காதலில் சவால்களும் மனப்பரிசோதனைகளும் ஏற்படலாம். இந்த வருடம் குரு மற்றும் சனி போன்ற முக்கிய கிரகங்களின் தாக்கத்தால் சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும், சிலருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையும் என்றும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த காதலர் தினத்தில் 12 ராசிகளில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்குமான பொதுவான காதல் பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன. இனி வரும் நாட்களில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக விரிவான காதல் பலன்களை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை பொறுத்து 2026ஆம் ஆண்டு கொண்டு வருவது திருமணம், பழைய காதல் அல்லது சவால்களா என்று பார்ப்போமா? மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும் ஆண்டு. ஜனவரி முதல் மே மாதங்கள் வரை ராகு, கேது பெயர்ச்சி மற்றும் சனி தாக்கத்தால் வாக்குவாதங்கள், தவறான புரிதல்கள், சந்தேகம் ஏற்படும் செயல்களை தவிர்க்கவும். ஆனால் காதல் உணர்வும் ஈர்ப்பும் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அருளால் திருமண முயற்சிகள் வெற்றி, நீண்ட நாள் காதல் திருமணமாகும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு பழைய காதல் திரும்ப வரும், மேலும் அது சிறப்பையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த ஆண்டின் பிற்பாதி மேஷராசிக்காரர்களின் காதலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அத்துடன் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். காதலில் தீவிரமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டு மிகவும் சாதகமான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். 2026ஆம் ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றங்களை கொண்டுவரும் ஆண்டாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் காதலிப்பவர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும், பாசமும் புரிதலும் வளரும். இந்த ஆண்டு திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான காலம். நல்ல வரன் வாய்ப்புகள், சிலருக்கு திருமணம் இனிதே நடைபெறும். குடும்ப சம்மதத்துடன் உறவுகள் முன்னேறும். பலருக்கும் இந்த ஆண்டு புதிய தொடக்கங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஆழமான உணர்ச்சி உறவுகள் உருவாகும். கடந்த கால உறவுகளை நினைத்து பார்த்து மனதில் இருந்ததை பகிர்ந்து கொள்ள இது சரியான நேரமாகும். ஆண்டின் இறுதியில் காதல், அரவணைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் அதிகமாக காணப்படும். மேலும் புதிய நீண்டகால உறவுகள் மலர வாய்ப்பு உள்ளது. நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி பிணைப்பு உறவுகளை வலுப்படுத்தும். பொதுவாக இவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பிடிவாதத்தை சற்றே குறைத்து துணையின் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பது உறவை மேலும் அழகாக்கும். அடுத்து 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கையில் ஆழமான இணைப்புகள், பொறுமை மற்றும் பரஸ்பர புரிதலை கற்றுத்தரும் ஆண்டாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் சில மனக்குழப்பங்கள், சிறு சச்சரவுகள் வரலாம். ஆனால் நேர்மையான உரையாடல், பரஸ்பர முயற்சி உறவை வலுப்படுத்தும். மேலும் செவ்வாய் மற்றும் சனி கிரகங்களின் தாக்கம் உணர்ச்சிகளில் நேர்மையையும் ஆழ்ந்த ஈர்ப்பையும் உருவாக்கும். ஒற்றையர்களுக்கு புதிய காதல் உறவுகள் தொடங்க வாய்ப்பு உண்டு. திருமணமானவர்கள் உறவில் ஸ்திரத்தன்மையுடன் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு குரு 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். குருவின் அருளால் காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜூன் மாதத்திற்குப் பிறகு நல்ல வரன், காதல் திருமணத்திற்கு தடைகள் நீங்கும்.
ஆண்டின் இறுதியில் திருமண யோகம் வலுவாகும். மிதுன ராசிக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு காதலில் நல்ல முன்னேற்றம் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதியில் காதல் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் நிதானமான பேச்சின் மூலம் அவற்றை எளிதாக தவிர்க்கலாம். ஆண்டின் முதல் பாதியில் சில சவால்களை சந்தித்தாலும் மே மாதத்திற்குப் பிறகு குரு பகவான் கடக ராசிக்கு வருவதால் காதல் உறவுகளில் ஆழ்ந்த பிணைப்பு, பரஸ்பர புரிதல், மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய உறவில் இருப்பவர்கள் வலுவான புரிதலுடன் உறவை வளர்ப்பார்கள். ஒற்றையர்கள் அமைதியான, நிம்மதியான காதலை பெறுவார்கள். ஜூன் மாதத்திற்குப் பிறகு ஒருதலை காதலில் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மங்களகரமான ஆண்டாக இருக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் திருமணமான தம்பதிகளிடையே பரஸ்பர புரிதல் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு உணர்வுபூர்வமான தெளிவையும் காதலில் புதிய உற்சாகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கைக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஆம், அஷ்டமத்து சனியின் தாக்கம் இருந்தாலும் இந்த ஆண்டு குறிப்பாக தங்கள் துணையை உண்மையாக நேசிப்பவர்களுக்கும் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் மிகவும் நல்ல பலன்களை வழங்கும். என்றாலும் உறவில் அவ்வப்போது சிறிய பிரச்சினைகள் தோன்ற வாய்ப்புள்ளது. இந்த வருடத்தின் ஆரம்ப காலம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோரின் கனவுகள் நனவாகும். குரு பெயர்ச்சிக்குப் பிறகு உறவுகளுக்கிடையே சிறிய இடைவெளி அல்லது தூரம் உருவாகலாம். ஆனால் தொலைதூர உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் நல்லதாகவே அமையும். தம்பதியரிடையே நெருக்கமும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டின் முதல் பாதி திருமணம் போன்ற நற்காரியங்களுக்கு மிகவும் ஏற்ற காலமாக இருக்கும். என்றாலும் மே மாதத்திற்குப் பிறகு திருமணம் போன்ற நற்காரியங்களை தவிர்ப்பது நலம். இந்த ஆண்டில் காதல் வாழ்க்கையில் தேவையற்ற கோபம், பொறுமையின்மை, அகந்தை இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்படி இருக்கும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதலில் நினைவில் நிற்கும் ஒரு ஆண்டாக அமையும். கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கலவையான பலன்கள் காணப்படும். ஆண்டின் தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதி மிகவும் சாதகமாக அமையும். இருப்பினும் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்கள் தங்களின் காதல் வாழ்க்கையில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகும். சனி பகவானின் நிலையால் உண்மையான காதலர்களின் காதல் திருமண பாதையில் இருந்த தடைகள் மெதுவாக நீங்கத் தொடங்கும். ஆண்டின் தொடக்கத்தில் முக்கிய கிரகங்களின் நிலைகளின் காரணமாக துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் உறவில் பெரிய விரிசல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். ஜூன் 2026 மாதத்திற்குப் பிறகு, அதாவது குருவின் பெயர்ச்சிக்குப் பிறகு, குருவின் அருளால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய வாய்ப்பு உள்ளது. காதலிப்பவர்கள் தங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்கும். இந்த ஆண்டில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது உறவை மேலும் உறுதியாகவும் பலமாகவும் மாற்ற உதவும். துலா ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? 2026ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கலவையான பலன்களை தரும் ஆண்டாக அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் சாதகமான நிலைகளால் காதல் உறவில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிலவும். அதே நேரத்தில் ராகு பகவானின் நிலையால் துணையுடன் சில தவறான புரிதல்கள் உருவாகலாம். எனவே கவனம் அவசியம். என்றாலும் நீண்ட நாட்களாக ஒருதலை காதலில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குருவின் அருளால் நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புள்ளது. காதலில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இறுதியில் வரும் ராகு கேது பயிற்சிக்குப் பிறகு சில தடைகள் நீங்கி நீண்ட கால காதல் திருமணமாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் சிலருக்கு பழைய காதல் நினைவுகள் எழலாம்.
இது அவசியமா என்பதை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. இந்த வருடம் முழுவதும் காதல் உறவில் பொறுமையும் உணர்ச்சிபூர்வமான முதிர்ச்சியும் மிக முக்கியமானவை. இவை உறவை மேலும் பலப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கலவையான பலன்களை தரும் ஆண்டாக அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு மற்றும் சனியின் சஞ்சாரத்தினால் சில சவால்கள் இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதி மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டில் பெரும்பாலான மாதங்கள் சாதகமாகவே இருக்கும். இருப்பினும் இந்த ஆண்டு முழுவதும் உறவில் அலட்சியமாக இருப்பதை தவிர்ப்பது அவசியம். ஆண்டின் தொடக்கத்தில் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையை கடைப்பிடித்தால் பிரிவுகளை தவிர்க்க முடியும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குரு பெயர்ச்சிக்குப் பிறகு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. குருவின் அருள் திருமண தடைகளை நீக்கும். என்றாலும் காதலில் இருப்பவர்கள் தங்கள் திட்டமிட்ட நேரப்படி திருமணம் செய்ய முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆண்டின் இறுதிக்குள் காதலுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குரு பெயர்ச்சிக்குப் பிறகு ஒற்றையர்களுக்கு புதிய நபரின் அறிமுகம் கிடைப்பதுடன் அது காதலாக மாறும் வாய்ப்புகளும் உண்டு. தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு கலவையான ஆண்டாக இருக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் மிகவும் நல்ல அல்லது மிகவும் கெட்ட அளவுக்கு பலன்களை தராது. சாதாரணமாக இருக்கும் எனலாம். தற்போது குரு 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் ஸ்திரத்தன்மை, எளிதான தகவல் தொடர்பு மற்றும் மனரீதியான ஆன்மீக ரீதியான நெருக்கம் அதிகரிக்கும். துணைவருடன் மகிழ்ச்சியான பயணங்கள் அல்லது குறுகிய தூர பயணங்கள் மூலம் உறவை புதுப்பிக்கும் வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் உங்களுக்கும் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையாக இருந்து சூழ்நிலையை கையாளுவது நல்லது. திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் ராசி பலன் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் திருமணம் செய்ய முடிவு செய்யும் முன் தங்களின் சுய ஜாதகத்தை பார்ப்பது நல்லது. திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் குரு பெயர்ச்சிக்குள் முயற்சி செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. மே மாதத்திற்கு பிறகு திருமண விஷயங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் காதல் உறவுகளில் வளர்ச்சி, ஆழம் மற்றும் ஸ்திரத்தன்மையை அளிக்கும் ஒரு ஆண்டாக இருக்கும். மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026 எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களைக் கொண்டுவரும் ஒரு வருடமாக அமைய உள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வேலைப்பளு அல்லது பிற காரணங்களால் காதல் உறவில் சிறிய சலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழுவதற்கும் சாத்தியம் உள்ளது. இருப்பினும் துணையை உண்மையாக நேசித்து புரிதலுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இனிமையாகவே தொடரும். ஆனால் துணையிடம் தீவிர ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு உறவு முறிவடையும் சூழ்நிலை ஏற்படக்கூடும். எனவே கவனமும் பொறுமையும் அவசியம். மே மாதத்திற்குப் பிறகு குரு பெயர்ச்சி நிகழ்வதால் காதல், திருமணம் மற்றும் உறவுகளில் பெரிய நல்ல திருப்புமுனை ஏற்படும். பரஸ்பர புரிதல், ஒத்துழைப்பு, மரியாதை மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவுகள் மேலும் வலுப்பெறும். குரு பெயர்ச்சிக்குப் பிறகு மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இனிமை பெறும். மே மாதத்திற்குப் பிறகு திருமண முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம். பொறுமையை கடைப்பிடித்து காதல் மற்றும் உறவுகளில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டால் 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு காதல் ரீதியாக ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். கும்ப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கலவையான பலன்களுடன் மொத்தத்தில் சீரானதாகவே இருக்கும். ராகுவின் தாக்கத்தால் துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. என்றாலும் ஏப்ரல் மாதம் வரை காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும். குரு பெயர்ச்சிக்குப் பிறகு காதல் வாழ்க்கையில் சில நடைமுறை சிக்கல்கள் எழலாம். ஆனால் காதலில் புரிதலும் பரஸ்பர வளர்ச்சியும் தொடர்ந்து இருக்கும். ஆண்டின் இறுதியில் உறவுவை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் துணைக்கு சந்தேகம் ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகலாம். திருமணத்திற்கு காத்திருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும் வாய்ப்புள்ளது. என்றாலும் இந்த ஆண்டின் கடைசி மாதங்களில் திருமண பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லாமல் இருப்பது நல்லது. ஒற்றையர்களுக்கு
புதிய ஆழமான உணர்ச்சிப் பிணைப்புகள் உருவாகும். இந்த ஆண்டு காதலில் ஈர்ப்பும் உணர்ச்சிப் பிணைப்பும் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ரொமாண்டிக்காகவும் ஆழமான உணர்ச்சிப் பிணைப்புகளைக் கொண்டதாகவும் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை எந்த கிரகத்தின் மிகப்பெரிய எதிர்மறை தாக்கமும் இருக்காது என்றாலும் ஆண்டின் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதத்தில் உறவில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆண்டின் தொடக்கத்தில் காதல் வாழ்க்கை சற்று மெதுவாக நகர்ந்தாலும் குரு பெயர்ச்சிக்குப் பிறகு மகிழ்ச்சியும் இனிமையும் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக ஆண்டின் இரண்டாம் பாதியில் காதலில் இருப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் அதில் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் அதிகம். திருமணம் ஆகாத மீன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு, குறிப்பாக குரு பெயர்ச்சிக்குப் பிறகு மிகவும் நல்ல பலன்களைத் தரும். துணையை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் மாதத்திற்குப் பிறகு பொருத்தமான நபரை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. என்றாலும் 7.5 சனியின் தாக்கத்தால் ஆண்டின் நடுப்பகுதியில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அத்தகைய நேரங்களில் உங்கள் துணையிடம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பது உறவில் விரிசல் ஏற்படாமல் தவிர்க்க உதவும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.